ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வரமிளகாய் சிக்கன் தான். உங்களை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது சிமிலர்லி இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம், சிந்தாமணி சிக்கன் அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். பட் ஆனால் நான் வரமிளகாய் கூடவே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தேவையான அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிட்டு, நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு நல்லா ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவான சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது தேவையான ஸ்பைசஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய், அதுக்கப்புறம் அந்த சீடெல்லாம் வரமிளகாக்குள்ளே இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துருங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசால், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறனால இந்த அளவு ஒரு 7 மிளகா நான் சேர்த்துருக்கேன் 1/2 கிலோவுக்கு. இன்னும் உங்களுக்கு நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுருள வதக்கி விட்டுட்டே இருக்கணும். க்ளோஸ் பண்ணி வறுத்து அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது கூட வெறும் ரசம் மட்டும் இருந்தால் போதும், அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா பூ மாதிரி வேகணும். வேகிற வரைக்கும் நல்லா சுருள வறுத்து விட்டுட்டே இருந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் டச்சுக்கு மல்லி இருந்ததுன்னா தூவி நீங்கள் இறக்கிக்கோங்க. அல்டிமேட்டான வரமிளகாய் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ. பாய்.